Hi friends, இன்னைக்கான வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ண போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 50k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 5 வாட்ஸ் ஸ்பீக்கர் இது பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டுக்குள்ளது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 4 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன். ஒரு பஸ்ஸர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஒரு 7 பேட்டரி கிட்ட வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். பவர் பேங்க்லாம் மேக் பண்ணி போட்டிருந்தேன். செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் பேட்டரி 2 பேட்டரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து ஏர் ப்ரெஷர்லாம் பார்க்குறக்காண்டி ஒரு மினி ப்ரெஷர் கேஜ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரெஷர் கேஜ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 சேனல் ரிலே வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரிலே வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு எல்சிடி டிஸ்பிளே வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 2 டிஸ்பிளே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Arduino UNO போர்டு வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம் ப்ராஜெக்ட்காண்டி வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டர் கிட்ட இருக்கும். இது ஒரு 12 வோல்ட் எல்இடி ஸ்ட்ரிப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 12 வோல்ட் லைட் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் சார்ஜர் மாடல். இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப்பு, நார்மல் டைப்பு, சிங்கிள், டூயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாடல் வச்சுருக்கோம். 2 கேஸ் சென்சார் வாங்கியிருந்தோம். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ் சர்க்யூட் நம்ம மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது. ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வீடியோ போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் மோட்ரு, 5 வோல்ட் மோட்ரு. ஸோ அந்த மாதிரி மோட்ரு வெரைட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிபி போர்டு இருக்குது. 230 வோல்ட் 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுற மாடல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தது. அது நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டெப்டவுன் கன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கன்வெர்ட்டர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் மாடல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தது. ஒரு 12 வோல்ட் ரிலே வச்சுருக்கோம். ஸோ அந்த ரிலே வச்சு கொஞ்சம் ரேஞ்சு கூட உள்ள சர்க்யூட்லாம் கொஞ்சம் மேக் பண்ணலாம். ஆட்டோமேஷனுக்குலாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த ரிலே யூஸ் ஆகும். ஒரு மினி ஆம்பிளிஃபையர் போர்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மெமரி கார்டு ரீடர். ஸோ இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேக் பண்ணியிருந்த ஒரு மினி இன்வெர்டர் சர்க்யூட் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபீமேல் கனெக்டரு, மெயில் கனெக்டரு. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ சில ப்ராஜெக்ட்லாம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்சிமிட்டி சென்சார் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நிறைய ஆட்டோமேஷன் வீடியோலாம் போடலாம். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் க்ளோஸ் சர்க்யூட் அது இது நிறைய பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் வர காம்போனன்ட் நம்ம சேனல் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே தான் யூஎஸ்பி கேபிள். ஸோ அது ஸ்டாக் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒயர்ஸு, காயிலெலாம் தேவைப்படும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பேர் இருக்குது. ஹை ஸ்பீடு மோட்டார், மினி மோட்டார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனெக்டரு, சுவிட்சு, ஸ்பீடு சென்சாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு, ரிலே, அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டரு, அதுக்கடுத்து டயோடு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிரான்சிஸ்டரு, ரிலே. இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரிலே 2 இருக்குது. இந்த ரிலேலாம் வச்சு பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் வீடியோலாம் நிறையா போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோவில் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்சிஸ்டரோட ஹீட் சிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ அது நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. இன்னும் சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது காமிக்கேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரே டைமில் போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காம்போனன்ட்ஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.